அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் மாதத்தில் ஒருத்தர் நரகத்துக்கு போவாரா? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில ஏறும்போது திடீர்னு ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டப்போ நபி சொன்னாங்க, வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு துவா செஞ்சாங்க. அதாவது, ரமலான் மாதத்தை அடைந்தும் தன் பாவங்களை மன்னிப்பு கேட்டு அழிக்காதவன் துரதிருஷ்டவசமாகட்டும், அதுக்கு நான் ஆமேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மை பெத்த தாயை விட இரக்கமுள்ள நம்ம நபி ஒருத்தர் துரதிருஷ்டவசமாகட்டும்னு கேட்ட துவாவுக்கு ஆமேன் சொல்வார்களா? ஆனா சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரமலான்ல அல்லாஹுடைய கருணை கொட்டி கிடக்குது. நம் பாவங்களை அழிக்க அல்லாஹ் கொடுத்த மாபெரும் வாய்ப்பு இது. ஆனா நாம வெறும் பசியிலையும் தாகத்திலையும் இருக்கிறத மட்டும் நோம்புன்னு நினைச்சுக்கிட்டு போய் புறம், மொபைல் போன், சினிமான்னு நேரத்தை வீணாக்குறோம். இந்த ரமலான் நம்ம வாழ்க்கையோட கடைசி ரமலானா கூட இருக்கலாம். முழிச்சுக்குங்க, அழுது மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் நம் நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. ரமலான் சிறப்புகளை அறிய